சுத்தத்தை பற்றி கோயிலை சுற்றி நிறைய இடங்கள் எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு சூடகத்தில் எல்லாம் பண்ணுறோம். நீங்கள் எப்படி போட்டு வச்சுருக்கோம் மட்டும் பாருங்கள். குப்பைத்தொட்டி எல்லா பக்கம் இருக்குது. போகிற வழியில் வர்ற வழியில் நிறைய இடங்களில் குப்பைத்தொட்டி இருக்குது. ஆனால் சூடம் கொடுத்துறவங்க இதையாவது வாங்கிட்டு வந்து இங்கே அப்படியே போட்டு போயிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராரு, சுத்தமாக இல்லை, அவர் ஓட்ட வர கண்ட இடத்துல போட்டு போயிட்டாருன்னா அடுத்த வீட்டுக்குள்ள வரப்போ யோசிக்க மாட்டோமா? அம்மா பாருங்க, இங்க எதுவுமே போடாதீங்க. திரி எடுத்தது, சூடம் போட்டது, கற்பூரம் போட்டது, சரிங்களா? எல்லாமே பக்கத்துல குப்பை தொட்டி இருக்கு பாருங்க. இங்கேயே குப்பை தொட்டி இருக்குது. குப்பை தொட்டி இங்க வச்சிருக்காங்க. இங்க போடுங்க, அங்க போடாதீங்க. இங்க போடுங்க. குப்பை தொட்டி பக்கத்திலே வச்சிருக்காங்க இல்லையா? குப்பை தொட்டி இங்கேயே வச்சிருக்காங்க. தம்பி ஐயா, அது சூட கவரிங் போடுங்க. எப்பவும் இதே மாதிரி பழகுங்கம்மா. குப்பை தொட்டி பக்கத்திலேயே வச்சிருக்காங்க. ரொம்ப தூரத்துல இல்லைங்க, கை கேட்ட தூரத்துல தான் இருக்குது. நீங்க கோயிலை சுத்தமா வச்சுட்டு போனோம்னா தான் சாமியோடைய அருள் நமக்கு முழு பரிபூர்ணத்தோட கிடைக்கும். அதை உறுதியா நம்புங்க. நிறைய நல்லது நடக்கும். ஆலய சுத்தம் தான் ஆண்டவனுடைய தரிசனம்ங்கிறத உணருங்க.